தக்காளிக்கு உரம் போடணும். என்ன உரம் போடலாம்? பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஆனால் தக்காளி இந்த நீங்கள் தந்தது தான் கண்டிப்பாக நல்லாவே இல்லை. இப்போ நல்லா எல்லாத்துக்கும் காய் கொடுத்துட்டு, ஆனால் அந்த விதை காய்ப்பே விடலை. இப்போ வந்து நீங்கள் செடினாலும் பாருங்கள், இப்போ தான் பூ மிஞ்சமாக இருக்குது. ஊரே ஒரு தண்ணி வந்து பால்வாசி இந்த எடுத்து உள்ளி எடுக்கும்போது இப்போ பூ மிஞ்சமாக இருக்குது. அதுக்கு என்ன உரம் போட்டால் இப்போ உடனே கப்பு அடித்து நல்லா வரணும். இப்போ செடி இவ்வளோ தான் இருக்குது. எத்தனை உரம்? இது 2வது உரம், 3வது உரம். 3வது உரமா? சரி, அப்போ இது கேஜி சூப்பர் பாதி கொடுத்துருவோம். ஒரு 30 கிலோ கொடுங்க. ஒரு 5 மணி கப்பல் 30 கிலோ போடுங்க. சூப்பர் சூப்பராக கொடுங்க. சூப்பர் கொடுங்க, நல்லா எதுனா நல்லாயிருக்கும். ஒரு 35 கிலோ போடு. பூத்துக்கலாம். பூத்துட்டு அள்ளி வைக்கிறேன். அதுக்கு இல்லையா? அள்ளி தான் வைக்கணும். அள்ளி வைக்கணுமா வைக்கணுமா? அள்ளி வைக்கலாம். அள்ளி வைக்கணும். அப்போ 35 கிலோ போடுங்களா? 35 கிலோ போட்டு 2 சேர்ந்தா? 2 சேர்ந்து தான் நம்ம 2 சேர்ந்து. இப்போ ஏன்னா 5 மணி கப்பாடுக்கு போதும்ல 35 கிலோ? ஆப்பா, ஏன் இருந்தால் எனக்கு 30 அதிகம். 35 கிலோ போடு. இப்போ மருந்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த பூ வந்து இப்போ காய் பெரிய காய் பூ உருந்தே போகக்கூடாது. பூ எத்தனை கிடைக்கும்? என்ன அது 3 டேக் அடிக்கும். 3 டேக் அடிக்குமா? ஆமாம், அவரைக்கும் சேர்த்து தரணும். 5 கணி 5 கணி 5 கணி காலையில் 150 5 கணி பூக்கம் பெரிய காய் பாலிசி ஆகும். கட்டுமா? இந்த ஒரு நாள் அந்த அன்னைக்கு தெல்லு கொச்சு ஒரு மருந்து அந்த ஒரு பாட்டு இருக்கு. அதான் ஆமாம். நீங்கள் கேமரா அந்த பக்கம் பொத்திட்டு போ. இப்போ ஆரம்பத்தில் இப்போ அவர் என்னால் தலை முடிஞ்சு எதாவது நின்று இருக்காரா? நீ சலச்சலான்னு பேசுறது நாசமாக போயிடுவாங்க. அவருக்கு பேருவாரு. சரி, சரி, வேற உரம் என்ன உரம்? இப்போ அது பேர் மெண்டல்னு இப்போ தான் தெரியுதுலே. நம்ம நாசமாக போயிருங்க. யார் உங்களை இருக்க சொல்லுதா? காலி பண்ணிருங்க. இடத்த திருப்பி பயிர் வைக்க முடியுதா? இடத்த அடுத்தவண்ட கொடுத்துட்டு வைக்க முடியாம அடுத்தவண்ட கை கட்டி வேலை பார்க்க போறேன். நீலாம் மனுஷனா? ஒரு இடத்த அந்த இடத்த சொந்த இடத்த திருப்பி பயிர் வைக்க முடியுதா உனக்கு? அடுத்தவண்ட பயிர் கொடுத்துக்க ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இன்னும் அவன் பிளாட் போட்டு வித்துருவான். போ, நீ அடுத்தவங்க நீ முதல் வழக்க மாதிரி தான் அடுத்தவங்க பற்றி பேசணும். அல்ல பொத்திக்கிட்டு போயிடணும். முதலாளி எத்தனை கிலோ இருக்கு? 32 இருக்கு. 2 வாரம் சேர்த்தா? ஒரே வாரமா 32 இருக்கு. வேற மிச்சம் இருக்கு. அது எவ்வளோ போடணும்? இல்லை போடு. அதுக்கு 10 கிலோ போடு. 10 கிலோ அள்ளி போடு. 10 கிலோ அள்ளி போடு. 40 ஆமாம், 40 ஆக்கிங்க. இப்போ 32 இருக்கா? ஆமாம். இது எங்கே உள்ள மெண்டல் பிடிச்சி கூப்பிட்டு இருந்தியா? இது மெண்டல் தானே இது. அப்போ இன்னும் இவனை கலச்சிடாம கையில தான் வச்சிருக்கீங்களோ? இது அடிப்படி வச்சிருக்கீங்களோ? இது நிறைய மெண்டலுக்கு வெறுத்து தான் வர்றாங்க. எங்கள் ஓனரு நெஞ்சு வலிக்குன்னு சொன்னேன். ஒரு 10,000 ரூபா மின்மனை கட்டணுன்னு. சரி, எங்கள் ஓனர் வசதியாக தான் இருக்காரு. அவருக்கு ரூபாய்க்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை. ஆண்டை புண்ணியத்தில் எங்கடா இருக்க வந்து ஒரு 10,000 யாரையாவது வந்து அனுப்பி வாங்கிட்டு போடான்னு சொன்னால் நாளைக்கு யார்கிட்டையாவது வாங்கி தருவார். நான் இன்றைக்கி நைட்டு செத்துட்டோம்னா யார்கிட்ட போய் கேட்பாரு? யார்கிட்ட வாங்கி கொண்டு கொடுப்பியா? அதுக்கு போய் சொல்லுங்களேன். தமிழ் விடுவேன். எதுக்கு? நான் செத்த பிறகு இருக்காட்டு செலவுக்கா? கட்ட வந்து செலவு சோக்காரே பார்த்துக்கிடுவான். உனக்கு ஒன்றும் வராது. சாமிட்ட ஆயுசு 100. நீ இருக்கட்டும். நான் நெஞ்சு வலிக்குன்னு ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுனே உங்ககிட்ட பேச முடியல. எனக்கு ஒரு 10,000 ரூபா கைமாத்தாங்கன்னு நான் 4 கழிச்சு வந்து தாரேன் ஆஸ்பத்திரியில் சொல்லியிருக்கேன். அவர் சொல்கிறாரு 4 கழிச்சு யார்கிட்டயா வாங்கி தரேன். எனக்கு வர ஆகுன்னு 4 கழிச்சு வாங்கி தரேங்க. நான் யார்கிட்ட போய் செத்துட்டா இனி வரி? ஏன்னா தாம்சேன் இங்கே வா, இங்கே வாயேன். உனக்கு சாவு வரா இருப்பான். நீட்ஸ் ஆயுசு சாவு வரா பார்த்துக்கிட்டு. நீ சாவ வராங்க எல்லாம். என்ன சாவா வரவாங்கண்ணாவ? நீ வந்து சாமி ஆடுத. என்ன சாமி ஆடுது? கோயிலுக்கு நேர்த்திக்கடை எடுக்க. என்ன நேர்த்திக்கடை எடுக்கு? நீங்கள் எந்த கோயிலுக்கு எடுத்திய? நீங்கள் எந்த கோயிலுக்கு எடுத்தாருன்னு கேளுங்க. எந்த கோயிலுக்கு எடுப்பியா? உனக்கு சாவு வராதுப்பா. சாவு வராது. சரி, இப்போ மருந்து அந்த மருந்து சொல்லியா? அண்ணே வேற இந்த ஒரு மருந்து போதுமா? ஹைப்ரிட் நாற்று விதை வந்து நான் இப்போ மாட்டுச்சு வந்தேன்னே. ராவினி அந்த நாற்று விதை எடுத்துக்கூட. இது வந்து தழுக்கத்தை போக்க பிஞ்சிட்டு தான். புழு இருக்கா? புழு இருக்குது கொஞ்சம். அந்த வெள்ளை வண்டிக்கு தெரிஞ்ச ஒரு டானிக் அது இருக்குது. ஒரு 4 கணக்கு இருக்குது. தெரியும். இப்போ அதாவது ஏன்னா புழுக்கு மருந்து தாங்கண்ணா. புழு அதிகமாக இருக்க மீடியமாக இருக்கா? ஒரு அளவுக்கு ஓட்ட போட்டுருக்கலையா? புதுசு இப்போ போன வாரம் இருந்தது. நான் விதைச்சிருக்கோம்ல, முளைச்சிருக்கு. அந்த முளைக்கல கிடையாது. அந்த மூட அந்த வெள்ளை வெள்ளை வேடு
எந்த பேர் இருக்கியா அந்த சாக்கில் இருக்கு சாக்கில் டேட் ஆஃப் 4% இருக்கான் பண்ணிட்டான் காலிட்ரி எடே அந்த இதோட நம்ம ஜெய் பாஸ் குழுவுக்கு தலகு இல்லை சார் எங்கள் ஓனர் இந்தாங்க ஜெய் பாஸ் ஒரு காலிட்ரு ராசா சின்ன ஜெய் பாஸ் அதான் கங்காணி மேடம் ஃபோன் போட்டாங்க வாங்க சீக்கிரம் வாங்க காக்க சரி சரி இது என்ன மருந்துல எனக்கு இது எரியும் எரியாதுப்பா எரியாது எரியாது உனக்கு மாலாத்தியம் தான் கரத்தை ரீவை தான் எரியும் சரி இது புழுக்கு தந்திருக்காரு புழு தழுக்கிறது புழுமையாக இருக்கிறது தெல்லு ஊசி வேர்பிச்சு வேற எதுவும் தானே வேற பூச்சி வேற ஆள் கேட்கும் எவ்வளோ ஆச்சு மொத்தம் 6 நாளும் 10 15 19 9 மிச்சம் 1 7 7 10 1900 இருக்கு 6 10 15 19 மிச்சம் 1 7 சொல்லுங்க 5 சொல்லுங்க எவ்வளோ வந்து சொல்லுங்க 850 அப்படி 55 ரூபாய்க்கு இருக்கேன் காஞ்சி நல்லா காஞ்சோலாம் 55 ரூபாய்க்கு இருக்கேன் ஐயா சொல்லுங்க காஞ்சா நான் நல்லா காய வச்சிட்டேன் கொடலையா போட்டேன் யாருக்கு யார்ட்டா சத்திரம் தாமரேஸ்வரத்தினோம்னா அவர்கிட்ட சத்திரம் சத்திரத்தில் 2 ரூபா அவங்க நினைச்சுங்க அவருக்கு ஐயா 1900 என்ன கலாங்க ஆரம்பிச்சிட்டார் இல்லை பைசா பயிர் விடு 1090 பார்த்துக்கிட்டு வட்டிக்கு வாங்கியிருக்கேன் என்ன வட்டிக்கு சோளம் இருக்குல்லப்பா சோளம் நல்லா எடுத்து பேசும் சோளம் என்ன சோளம் இருந்து 2 3 முடியுமா காயப்படுறது கொண்டு நல்ல வாயில சோளம் நல்ல ஏறின ரேட்டு தான் அது மேனி விழணும்ல மேனி விழணும்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 பத்து போதும் வைங்க